பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தமிழ்குமரன் கை சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். பென்னாகரம் தொகுதிக்கு உட்பட்ட புலிக்கரை, நக்கல்பட்டி, எண்டப்பட்டி, எர்ரப்பட்டி, பனங்கள்ளி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கை சின்னத்தில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பனங்கழி கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கிராம சார்பில் வேட்பாளருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு வேட்பாளர் பேசுகையில் திமுக அரசின் 5 ஆண்டு ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் எடுத்துரைத்தார். பிறகு கிராமத்தில் உள்ள சுடுகாடு பிரச்சனை மற்றும் பேருந்து வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தில் வேட்பாளர் தமிழ்குமரனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். நிகழ்ச்சியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை செயலாளர், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு முனியப்பன், அண்ணாமலை, திரு முனிராஜ், திரு கோவிந்தன், திரு ரமேஷ், திரு சேகர், தேமுதிக கிளை செயலாளர் திரு மணி அவர்களே, மருது அவர்களே, கவிச்செல்வம் அவர்களே, முனுசாமி அவர்களே, விசிகாவின் பொறுப்பாளர் கபிலன், அரவிந்த், காமராஜ் அவர்களே, ஏனைய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நான் திருமாவின் ஆசி பெற்ற திருமானன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர். உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும், இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்தது. அதுல நான் நின்னுட்டு தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் யாரும் வாங்காத ஓட்டை வாங்கி அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன். இந்த தேர்தலில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஓட்டு போட்டாரு. எல்லாமே இந்திய சினிமாவில் நான் நின்று என்னென்ன உங்க ஊர்ல உங்க வேட்பாளரா இருக்கிறது ஒரு பெருமை, உங்களுக்கு ஒரு பெருமை. இந்த ஊர்ல இருந்து போய் ஒரு சினிமாவில் ஒரு இதுக்கு என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, திருமாவளவன் அவரும் எனக்கு ஓட்டு கேட்டு அவரு திரு வன்னியரசன் எல்லாமே சேர்த்து ஓட்டு கேட்டு என்னை ஜெயிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு எப்பயுமே கடமைப்பட்டேன், நன்றியோட நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உரிமையோட என்ன கேட்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளைய நேர்த்து என்னை ஜெயிக்க வைங்க, கண்டிப்பா உங்களோட இருப்பேன். எந்த குறைகளும் உரிமையோட கேளுங்க. இன்னொன்னு, வர வழியில் எல்லாமே சொன்னாங்க, பேருந்து வசதி இல்லைங்க, விடியல் பேருந்து கண்டிப்பா ஒரே மாசத்துல நான் ஜெயிச்ச உடனே உங்களுக்கு இந்த ரோட்ல பேருந்து விடுறேன், பஸ் கண்டிப்பா விடுறேன். நான் இப்ப வாக்குறுதி கூட எங்களை ஜெயிக்க வைங்க, ஜெயிச்ச உடனே. இன்னொன்னு, ஃப்ரீயா போலாம், காசே இல்லை உங்களுக்கு, பெண்களுக்கு ஃப்ரீயா போலாம், இலவச பேருந்து நான் ஏற்பாடு பண்ணி போய் வாக்குறுதி தரேன். ஒரு மாசம் அடுத்த மாசம் உங்களுக்கு பேருந்து ஓடும். இதை நான் உறுதியா சொல்லி கண்டிப்பா அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற சொல்லி உங்களுடைய சகோதரனா உங்க தம்பியா கோரிக்கை என்னென்ன சொன்னாரு, சுடுகாடு பிரச்சனை சொன்னாங்க. நீங்க என்னென்ன தேவைகள் சொல்லுங்க, நான் ஜெயிச்சு இதே வரேன். இப்ப நம்ம கோயிலுக்கு வந்தேன், அது சக்தி வாய்ந்த கோயில், நீ சாமிக்கு போன வெற்றி பெற்று சொன்னாங்க. வெற்றி பெற்ற உடனே கும்பாபிஷேகம் முடிஞ்சிருந்தாங்க. கண்டிப்பா நான் இங்கே சாமி கும்பிட்டு உங்களுக்கான என்ன அடிப்படை தேவைகள் நான் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பா நீங்க உரிமையோட கேட்கலாம். இன்னும் ஒரே மாசம் 10 நாள் தான் இருக்கு. அடுத்த மாசம் சட்டமன்ற நான் வரேன். தாய்மார்களே, ஆமா, உங்கள்